கனடியர்கள் 26,000 பேர் அங்கு அந்த மெக்சிகோ கலவரங்களில் அகப்பட்டு இருப்பதாகவும், இன்று முதல் விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டு அங்கிருந்தவர்களை மீண்டும் கனடாவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த மெக்சிகோ என்பதை நாங்கள் எடுத்து பார்ப்போமானால், அவர்களிடையே இருக்கின்ற அந்த ஒரு வலைப்பின்னல் அல்லது அவர்களுடைய வாழ்வியலுக்கான நிலைமை என்பது இந்த காட்டில் எனப்படுகின்ற இந்த போதைப் பொருள் கும்பல்கள். இவர்கள் தலைமைத்துவத்தை கொண்டவர்கள். இவர்களை கடத்தல் மன்னர்கள் என்று கூறுவதை விட ஒரு பிரதேசத்தை ஆளுகின்ற தாதாக்கள் என்று கூறுவதுதான் அல்லது ஒரு பெரிய வலைப்பின்னலை வைத்திருப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். அவ்வாறானவர்களிடையே இருக்கின்ற ஆயுதங்கள், விமானங்கள், படகுகள் போன்றவை எல்லாம் ஒரு அரசு தரப்பினால் உபயோகிக்கப்படுகின்ற கனதியான தரத்தை உடையவையாகவும், அதே நேரம் அவர்களுடைய வலைப்பின்னல் என்பது பெரிய உளவு அமைப்புகளைப் போல அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய 2 நாடுகளும் இந்த போதைப் பொருள் கும்பல்களின் கட்டுப்பாட்டை ஒழிப்பதற்கான முயற்சியில் இணைந்து ஈடுபட்டிருந்தாலும் இவர்களை அழிப்பது என்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல. இவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கையில் அமெரிக்கா மெக்சிகோ படைகளுடன் இணைந்து ஈடுபட்ட பொழுதும் மெக்சிகோ படைகள் தான் இந்த நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள். அதன் பொழுது அவர் காயப்பட்டு இறந்து விட்டார். இறந்ததன் காரணமாகத்தான் இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் இந்த முறை இடம்பெற்ற நிகழ்வுகளில் குறிப்பிடத்தக்க நிகழ்வு என்னவென்றால் உயிரிழப்புகள் பலமாக இல்லை. குறிப்பாக பொருட்களுக்கு சேதம் விளைவித்தல் போன்றவைதான் இங்கே பிரதானமாக இடம்பெற்று வந்தாலும் இந்த உயிரிழப்புகள் என்பது முன்னைய தடவைகளுடன் ஒப்பிடும் பொழுது பெரிதாக இல்லை. பல குடும்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்காக இவர்களைத்தான் நம்பி இருக்கின்றது என்றால் இவர்களுடைய தொழில்களை செய்வதாகவும், இவர்களுடைய போதைப் பொருட்களை கடத்துவதாகவும் அல்லது இவர்களுடைய தகவலாளிகளாக இருப்பதாகவும் இப்பொழுது ஒரு நகரத்திற்கு, குறிப்பாக நீங்கள் ஒரு மெக்சிகோவின் இந்த காற்றல் இந்த கட்டுப்பாட்டில் உள்ள நகரங்களில் செல்வதானால் வெளியார்களின் வரவுகள் கூட அவர்களால் பரிசோதிக்கப்படுகின்ற அளவிற்கான கட்டுப்பாடுகளை கொண்ட மிகவும் இறுக்கமான வலைப்பண்ணல்களாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த கடல் வழி விநியோகம் என்பது தடுக்கப்படுகின்றது. அதேவேளை இந்த தரைவழி விநியோகம் என்பதும் தடுக்கப்படுகின்றது என்பதை விட குறைக்கப்படுகின்றது. இதன் மூலம் நிச்சயமாக அமெரிக்காவின் இந்த போதைப் பொருள் பாவனையின் அளவுகளை கட்டுப்படுத்தலாம் அல்லது அவற்றின் கிடைக்கின்ற தன்மை. இங்கே உள்ள உண்மை என்னவென்று சொன்னால், அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு வலைப்பின்னல் அதனை விற்பதையும் அதன் மூலம் ஆதாயம் பெறுவதையும் தங்களது தொழிலாக கொண்டிருப்பதால் தான் இவ்வாறானவர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றார்கள். இந்த வேளையில் மெக்சிகோவில் நடந்து வருகின்ற கலவரங்கள், போதைப்பொருள் கடத்தல் மன்னன் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அங்கு கலவரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த நாட்டில் சுற்றுலா பயணிகளும் அங்கே வெளியேறுவதற்கு அவதிப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். பிந்தி கிடைத்த தகவல்களின்படி கனடியர்கள் 26,000 பேர் அங்கு அந்த மெக்சிகோ கலவரங்களில் அகப்பட்டு இருப்பதாகவும், இன்று முதல் விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டு அங்கிருந்தவர்களை மீண்டும் கனடாவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றது. இந்த வேளையில் மெக்சிகோவில் இந்த கடத்தல் மன்னன் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து நடைபெற்ற சம்பவங்கள், அதன் தாக்கங்கள் பற்றி எங்களுடன் கலந்துரையாடுவதற்காக சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. இந்த கடத்தல் மன்னன் கொல்லப்பட்டதை தொடர்ந்து மெக்சிகோவில் வன்முறைகள் பரவலாக வெடித்திருக்கின்றன. அந்த கடத்தல் மன்னன் சம்பந்தப்பட்ட குழுக்களுக்கும் அதன் ஆதரவாளர்களுக்கும் அரச படைகளுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டு இருக்கின்றது. இப்படியாக பார்க்கின்ற பொழுது இந்த மெக்சிகோ போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஒரு பெரிய நாடாக இருக்கின்றது. அங்கிருந்துதான் இந்த போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் அறிவித்து இருந்தார். இந்த வேளையில் இந்த போதைப் பொருள் மன்னன் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த அமைப்பானது வலுவிழந்து போகும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. இந்த தலைவன் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த அமைப்பு எப்படி செயல்பட போகின்றது, இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தில் இது ஏற்படுத்தப்படுகின்ற தாக்கங்கள் பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? நிச்சயமாக. இந்த மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்கின்ற போதைப் பொருட்கள் என்பன அமெரிக்காவிற்குள் ஒட்டுமொத்தமாக செல்கின்ற போதைப் பொருட்களின் 80 விழுக்காடாக இருக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டில் உண்மை இல்லாமல் இல்லை. அதற்கான காரணம்,
இந்த மெக்சிகோ என்பதை நாங்கள் எடுத்து பார்ப்போமானால், அவர்களிடையே இருக்கின்ற அந்த ஒரு வலைப்பின்னல் அல்லது அவர்களுடைய வாழ்வியலுக்கான நிலைமை என்பது இந்த கார்ட்டல் எனப்படுகின்ற இந்த போதைப் பொருள் கும்பல்கள். இவர்கள் தலைமைத்துவத்தை கொண்டவர்கள். இவர்களை கடத்தல் மன்னர்கள் என்று கூறுவதை விட, ஒரு பிரதேசத்தை ஆளுகின்ற தாதாக்கள் என்று கூறுவதுதான் ஒரு அல்லது ஒரு பெரிய வலைப்பின்னலை வைத்திருப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். அவ்வாறானவர்களிடையே இருக்கின்ற ஆயுதங்கள், விமானங்கள், படகுகள் போன்றவை எல்லாம் ஒரு அரசு தரப்பினால் உபயோகிக்கப்படுகின்ற கனதியான தரத்தை உடையவையாகவும், அதே நேரம் அவர்களுடைய வலைப்பின்னல் என்பது பெரிய உளவு அமைப்புகளைப் போல நாங்கள் இப்பொழுது குறிப்பாக இந்த உல்லாச பயணிகள் சென்று வருகின்ற கடற்கரை சார்ந்த நகரங்களில் ஒரு சில இடங்கள் தான் இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. கடல் போன்ற இடங்களால் வருவதற்கு. ஆனால் இந்த மத்திய பகுதிகளில் இவர்களிடையே இருக்கின்ற இந்த வலைப்பின்னல் என்பது பெரியது. அங்கே இவர்கள் போதைப் பொருட்களை விளைவிப்பது அல்லது உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகளை வைத்திருப்பது மாத்திரமல்ல, இவ்வாறானவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் அந்த மக்கள் அவர்களுக்கான வாழ்வாதாரம் குறிப்பாக இவ்வாறு கூறுங்கள். பல இடங்களில் மெக்சிகோவின் அரச கட்டமைப்பே அவர்களின் அதிகாரங்களின் கீழ் தான் செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. தேர்தல்களின் பொழுதான வாக்குகள் என்பன கட்சிகளுக்கு விழுந்தால் கூட போலீஸ் நிலையங்களை கூட கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் போன்ற தோற்றப்பாட்டை உடையவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இது அங்கே நாளாந்தமும் பல கொலைகள் விழுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கூட ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இந்த நிகழ்வில் தான் இந்த அமெரிக்காவால் $15 மில்லியன் தலைக்கான பரிசாக அறிவிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த நபர், அவருடைய பெயர் மென்சோ. அவர் உண்மையிலேயே கொல்லப்பட்ட பொழுது, அவர் நிச்சயமாக காயமடைந்து கொல்லப்பட்ட பொழுது அதனால் ஏற்படுகின்ற வன்முறை என்பது 2 நோக்கங்களை கொண்டுள்ளது. ஒன்று, அவருடைய இழப்பை தாங்க முடியாமல் அவருடைய ஆதரவாளர்களும் அவருடைய அமைப்பும் எடுக்கின்ற போர் என்பது ஒரு புறமாகவும், மறுபுறமாக அந்த கட்டமைப்பை யார் தலைமை தாங்குவது என்பதையும், அதே நேரம் இன்னும் அதாவது அங்கே உள்ள 5-6 கார்ட்டல்ஸ்களில் அந்த முக்கியமான கார்ட்டல்ஸ்களாக உள்ளது சினோலா கார்ட்டலும், மற்றது இந்த மென்சினோ தலைமையிலான கார்ட்டல்ஸ் தான். எனவே இவர்களுடைய இடத்தை கைப்பற்றுவதற்காக இப்போது சினோலா கார்ட்டலின் தலைவரான அந்த செப்போ என்பவர் அமெரிக்காவால் 3 வருடங்களுக்கு முன்னர் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அனைவரும் அறிந்திருப்போம். அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு தற்பொழுது அமெரிக்காவில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது அவர் சிறையில் இருந்து தப்பி சென்றதே ஒரு பெரிய ஆங்கில படத்திற்கு நிகராக அதியுச்ச சிறையில் வைக்கப்பட்டிருந்த பொழுதும் அவருடைய சிறைச்சாலை வரை நிலத்தால் கிண்டப்பட்ட சுரங்கத்தில் சென்று அவருடைய மலசல கூடத்திற்குள் ஒரு சுரங்கப்பாதையை சிறைக்குள்ளேயே அமைத்து தப்பியிருந்தார். அவ்வாறான தப்பியவரை கூட அமெரிக்கா கைது செய்து இப்பொழுது தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. சிறையில் இருக்கின்றார். அவ்வாறுதான் இவரையும் கைப்பற்றுவதற்கான அல்லது இவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கையில் அமெரிக்கா மெக்சிகோ படைகளுடன் இணைந்து ஈடுபட்ட பொழுதும் மெக்சிகோ படைகள் தான் இந்த நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள். அதன் பொழுது அவர் காயப்பட்டு இறந்து விட்டார். இறந்ததன் காரணமாகத்தான் இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் இந்த முறை இடம்பெற்ற நிகழ்வுகளில் அந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வு என்னவென்றால் உயிரிழப்புகள் பலமாக இல்லை. குறிப்பாக பொருட்களுக்கு சேதம் விளைவித்தல் போன்றவைதான் இங்கே பிரதானமாக இடம்பெற்று வந்தாலும் இந்த உயிரிழப்புகள் என்பது முன்னிய தடவைகளுடன் ஒப்பிடும் பொழுது பெரிதாக இல்லை. குறிப்பிட்ட 70க்கு மேற்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றது. இது உண்மையிலேயே ஆயிரக்கணக்கில் செல்லக்கூடியது என்று சொன்னால் வருடாந்தம் அவர்கள் இழக்கின்ற தொகை என்பது சுமார் 3000-4000 பேர். அதாவது வீதிகளில் கூட 10-15 பேரை சுட்டு போடுகின்ற நிலைமை என்பது அங்கே சாதாரணம். அது உள்ளக நிலைமைகளில் அது உண்மையிலேயே இந்த வெளிநாட்டு இந்த உல்லாச பயணிகளுக்கு எல்லாம் தெரிய வராத நிலைமையாக இருக்கும். அதன் காரணமாகத்தான் இங்கே ஒரு விடயம் நடைபெறுகின்றது என்னவென்று சொன்னால் இந்த உல்லாச பயணிகள் செல்கின்றவர்கள் அந்த வரையறுக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு தான் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பார்கள். இந்த நிலையில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்ற சம்பவமானது நிச்சயமாக இந்த தங்களுடைய உள்ள இந்த அந்த ஜெலிஸ்கோ நியூ ஜெனரேஷன் என்கின்ற அமைப்பின் காட்டலாகத்தான் இவர் இருந்தார். இவர் தான் இப்பொழுது இந்த சாப்போ கைது செய்யப்பட்டதன் பிறகு இந்த சினோலா காட்டல் எனப்படுகின்ற சினோலா குழுமத்திற்கு இணையாக தங்களுடைய குழுமத்தையும் கொண்டு வந்திருந்தார். எனவே இப்பொழுது இடம்பெறுகின்ற போட்டி அதைவிட அதாவது இவர்களுக்கு இரண்டாவது இந்த இருவருக்கும் அடுத்ததாக இருப்பது இந்த
அமெரிக்க எல்லைகளுடன் இருக்கின்ற பகுதிகளை கட்டுப்படுத்துகின்ற கல்ஃப் கார்ட்டல் எனப்படுகின்ற இன்னொரு அமைப்பு. அது ஒரு பழைய பெரும் காலமாக இயங்கி வருகின்ற அமைப்பாக இருக்கின்றது. எனவே இந்த 3 அமைப்புகளுக்கும் இப்பொழுது யார் தலைமையை ஏற்பது என்கின்ற இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய 2 நாடுகளும் இந்த போதைப் பொருள் கும்பல்களின் கட்டுப்பாட்டை ஒழிப்பதற்கான முயற்சியில் இணைந்து ஈடுபட்டிருந்தாலும், இவர்களை அழிப்பது என்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல. இவர்கள் ஒரு ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களையும், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இவர்களில் தங்கி வாழ்வதில்லை. இதுதான் இங்கே முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், பல குடும்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்காக இவர்களைத்தான் நம்பி இருக்கின்றது என்றால், இவர்களுடைய தொழில்களை செய்வதாகவும், இவர்களுடைய போதைப் பொருட்களை கடத்துவதாகவும், அல்லது இவர்களுடைய தகவலாளிகளாக இருப்பதாகவும், இப்பொழுது ஒரு நகரத்திற்கு குறிப்பாக நீங்கள் ஒரு மெக்சிகோவின் இந்த காற்றல் இந்த கட்டுப்பாட்டில் உள்ள நகரங்களில் செல்வதானால், வெளியார்களின் வரவுகள் கூட அவர்களால் பரிசோதிக்கப்படுகின்ற அளவிற்கான கட்டுப்பாடுகளை கொண்ட மிகவும் இறுக்கமான வலைப்பின்னல்களாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் நான் குறிப்பிட்டது போல ஒன்று அந்த இவர்களுடைய இந்த ஜலிஸ்கோ நியூ ஜெனரேஷன் என்கின்ற போதைப் பொருள் குழுமம். இதை நாங்கள் குழுமம் என்று கூற முடியாது. காற்றல் என்கின்றது ஒரு பெரிய கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பின் தலைமையை இரண்டாவதாக ஏற்கப் போகின்ற நபர் தொடர்பானவர்களாகவும் தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் ஒரு போராட்டம் இடம்பெற்றாலும், மறுபுறமாக இது பல இடங்களிலும் இடம்பெறுவதற்கான காரணமாக சினோலா காட்டல் கூட தங்களுடைய அதிகாரத்தை மீளக் கொண்டு வருவதற்காகவும், அல்லது முதலிடத்திற்கு தாங்கள் வருவதற்காகவும், அல்லது இந்த இவர்கள் இந்த கல்ஃப் சென்ட்ரல் என்கின்ற அந்த மத்திய குழு கூட தங்களுடைய தலைமையை நிரூபிப்பதற்காகவும். எனவே வன்முறைகளுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையேயான உறவு என்பது ஒரு பலத்தது. நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் பல அரசியல்வாதிகள் கூட இதற்கு பலியாகி இருக்கின்றார்கள். ஒரு புதிய அதிபரோ அல்லது ஒரு நகர பிதாவோ வரும் பொழுது தான் இவர்களை ஒழிப்பேன் என்று சொன்னால், அவருடைய சரிதம் என்பதே 1 மாதம் 2 மாதத்திற்கு முடிகின்ற அளவிற்காக அங்கு அரசியல் படுகொலைகள் மலினமான நாடாக அது இருக்கின்றது. இப்போதைய நிலையில் இது உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமற்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. பதற்றத்தை, குறிப்பாக அமெரிக்கா மற்றும் கனேடிய பிரஜைகள் சார்ந்த பதற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், இந்த உலக கோப்பை போட்டியில் 13 போட்டிகள் அங்கே இடம்பெறப் போகின்றன. கனடாவில் 13, அங்கே 13, மிகுதி நான் நினைக்கிறேன் 47, 48 போட்டிகள் அமெரிக்காவில். எனவே அமெரிக்காவும் பதட்டமான நிலையில் இருக்கின்றது, மெக்சிகோவும் பதட்டமான நிலையில் இருக்கின்றது. எனவே அங்கு இந்த விளையாட்டுப் போட்டிகளை காண விரும்புகின்ற இந்த ஆர்வலர்களின் பயணம் எவ்வாறு அமையப் போகின்றது என்கின்ற ஒரு கேள்வியை இது எழுப்பி நிற்கின்றது என்பதுதான் உண்மை. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா மற்றும் கனடாவுடன் உள்ள போதைப்பொருள், எல்லை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பில் என்ன மாற்றங்களை இது கொண்டு வரப் போகின்றது? மற்றும் வட அமெரிக்க பாதுகாப்பு அமைப்பில் புதிய கூட்டணி வடிவம் உருவாகுமா என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? நிச்சயமா. ஒரு உண்மையை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் இந்த ஓவர்டோஸ் எனப்படுகின்ற அளவுக்கு அதிகமான போதைப் பொருட்கள் எடுப்பதனால் சம்பவிக்கின்ற மரணங்கள் என்பன 1,00,000ற்கு மேல் வருடத்தில் பதிவு செய்யப்படுகின்றன. அவ்வாறான மரணங்கள் மலிந்த நாடாக அமெரிக்கா மாறுவதற்கான காரணம் இந்த தாராள போதைப் பொருட்களின் வரவு. இதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் ஆண்டாண்டு காலங்களாக எடுத்து வருகின்றார்கள். இருந்த பொழுதிலும் அவற்றில் குறைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த ஆட்சியின் பொழுது கணிசமான குறைப்புகள் என்பன மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சர்வதேச விதிமுறைகளை மீறி கடற்பரப்பில் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளில் இதுவரையில் ஒரு 16 அல்லது 17 படகுகள் அல்லது பெரிய படகு, பெரிய அவை கூட படகுகள் தான், விசைப்படகுகள், வேக படகுகள் அழிக்கப்பட்டு சுமார் 67, 68 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். சிலர் உயிருடன் கூட பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக அங்கிருந்து மற்ற நாடுகளில் இருந்து வருகின்ற பொருட்கள் மெக்சிகோவால் வந்து மெக்சிகோவால் இந்த தரை வழியாக, இப்பொழுது பார்த்தீர்களானால் மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவிற்கும் உள்ள இந்த தரைவழி தொடுகையில் சில இடங்களில் நீர் பரப்பு அந்த தொடுகைகளை, நிலத்தொடுகையை பிரித்தாலும் ஏனைய இடங்களில் நிலத்தொடுகைகள் உள்ள எல்லைகளாகத்தான் இருக்கின்றன. அங்கே இடம்பெறுகின்ற சம்பவம் என்னவென்றால், பல மைல்களுக்கு கூட
மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்கு சுரங்கப்பாதை அமைத்து அது அமெரிக்காவில் ஒரு தொழிற்சாலைக்குள் வந்து அந்த சுரங்கப்பாதை ஏறுவதாகவோ அல்லது ஒரு பெரிய வீடு ஒன்றுக்குள் ஏறுவதாகவோ பல சுரங்கப்பாதைகள் கடந்த காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையிலேயே இந்த அமெரிக்காவிற்கும் புதிய தொழில்நுட்பத்திற்கும் சவால் விடுவதாக அவர்கள் மனித வலுவையும் இந்த மோட்டார் சைக்கிள்கள் போன்றவற்றை அவற்றின் ஊடாக செலுத்துவதற்கான வசதிகளையும் பெற்று அதன் மூலம் சிறிதாக அவ்வாறான பெரிய சுரங்கங்களை மிகவும் கீழான நிலக்கீழ் பகுதியில் தோன்றி அவற்றின் மூலான விநியோகங்களை மேற்கொள்வது என்பது பல சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் மூலம் பல விநியோகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இப்பொழுது இந்த கடல் வழி விநியோகம் என்பது தடுக்கப்படுகின்றது. அதேவேளை இந்த தரைவழி விநியோகம் என்பதும் தடுக்கப்படுகின்றது என்பதை விட குறைக்கப்படுகின்றது. இதன் மூலம் நிச்சயமாக அமெரிக்காவின் இந்த போதைப் பொருள் பாவனையின் அளவுகளை கட்டுப்படுத்தலாம் அல்லது அவற்றின் கிடைக்கின்ற தன்மையை. ஆனால் இங்கே உள்ள உண்மை என்னவென்று சொன்னால், அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு வலைப்பின்னல் அதனை விற்பதையும் அதன் மூலம் ஆதாயம் பெறுவதையும் தங்களது தொழிலாக கொண்டிருப்பதால் தான் இவ்வாறானவர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றார்கள். எனவே அவ்வாறான வலைப்பின்னல்கள் அமெரிக்காவிலும் களையப்பட வேண்டிய தேவையை அதை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதில் எவ்வாறு வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பதுதான் இந்த போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டத்திற்கான ஒரு வெற்றியாக இருக்கும். ஏனென்றால் அந்த அமெரிக்காவில் உள்ள வலைப்பின்னல் அசையாமல் இருக்குமானால் அவர்கள் மெக்சிகோவில் இருந்து எடுப்பதை பிறகு கனடாவில் இருந்து வேறு கொள்கலன் மூடாக எடுப்பதோ அல்லது இப்பொழுது அவர்கள் பாவிக்கின்ற முறைகளில் ஒன்று சிறிய விமானங்களில் கொண்டு செல்வது என்பது அவ்வாறான முறைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான தேவைகளை எல்லாம் அதை ஏற்படுத்தும். எனவே இரண்டு பக்கமும் சரிசமமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தான் இவர்களால் வெற்றி அடைய முடியும். சரி, இந்த வேளையில் கடந்த மாதமும் கனடிய முன்னாள் ஒலிம்பிக் வீரரும் இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பவமாக கைது செய்யப்பட்டிருந்த அவர் மூலமாக மிகப்பெரிய ஒரு வலையமைப்பும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் நாங்கள் அறிந்த ஒரு செய்தியாகவும் இருந்தது. இந்த வேளையில் இந்த போதைப்பொருள் வர்த்தகம் உலக நாடுகளின் தலைவிதியை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. அதேவேளை பல சமூகத்தையும் சீரழித்துக் கொண்டு இருக்கின்றது. எமது சமூகத்திலும் இந்த போதைப்பொருள் பாவனை இளையவர்கள் மத்தியில் வந்திருப்பதும் ஒரு கவலைக்குரிய விடயமாகவே இந்த வேளத்தில் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. நன்றி சுரேஷ் சர்மா, இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு. புரிதொரு பொழுதில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி. நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.